நம்முடைய தியானத்திற்காக நாம் மத்தேயுவின் சுவிசேஷத்திற்கு நாம் வருவோம். ನಮ್ಮ ಧ್ಯಾನಗೋಸ್ಕರ ನಾವು ಮತ್ತೇನ ಸುವಾರ್ತೆಗೆ ಬರೋಣ. 11ாம் அதிகாரம் 28வது வசனம். ಅಲ್ಲಿ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 28ನೇ ವಾಕ್ಯ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವೆನು. நான் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த வாரத்தின் தலைப்புக்குள்ளாக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ಕಳೆದ ವಾರದ ಆರಂಭದಲ್ಲಿ ತಿಳಿಸಿದನ್ನೇ ಇವತ್ತು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿ ಈ ವಾರದಲ್ಲೂ ಮುಂದುವರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತೇನೆ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். ಕಷ್ಟಪಡುವವರು, ಹೊರೆ ಹೊತ್ತವರು ಎಂಬ ಒಂದು ಗುಂಪನ್ನು ದೇವರು ಗುರುತಿಸುತ್ತಾರೆ. இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்கிறார். ಇವರನ್ನು ನೋಡಿ ದೇವರು ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. கவனிங்க, ஆண்டவர் ஒரு டார்கெட்டட் குரூப்புக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார், ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ, ದೇವರು ಒಂದು ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟ ಗುಂಪಿಗೆ ದೇವರು ಕರೆಯುವಿಕೆ ಮತ್ತೆ ಆಹ್ವಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நீங்க வருத்தப்படுறீங்க, நீங்க பாரப்படுறீங்க, அதை என்னிடத்திற்கு நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லுகிறார். ನೀವು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಹೊರೆ ಹೊತ್ತುತ್ತಿದ್ದೀರಾ, ಅದನ್ನು ನನ್ನ ಬಳಿಗೆ ತನ್ನಿರಿ ಅಂತ ದೇವರು ಅನ್ನುತ್ತಾರೆ. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன், ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. இப்ப நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನೀವು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದರೆ ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், நாம் ஏன் இயேசுவின் இடத்திற்கு போக வேண்டும். ನಾನು ಕಳೆದ ವಾರದಲ್ಲೂ ತಿಳಿಸಿದೆ, ನಾವು ಯಾಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿ ಹೋಗಬೇಕು. காரணம் அவர்தான் சொல்லுகிறார், ಕಾರಣ ಆತನೇ ಇದನ್ನು ಅನ್ನುತ್ತಾನೆ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. வேற யாரும் கொடுக்க முடியாது, ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ಕೊಡಲು சபை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கொடுக்க முடியாது, ಸಭೆ ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ஊழியர்கள் கொடுக்க முடியாது, ಸೇವಕರು ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, அல்லது வேற ஸ்தாபனங்கள் கொடுக்க முடியாது, ಅಥವಾ ಯಾವುದೋ ಒಂದು ಸಂಸ್ಥೆ ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த மனுஷனும் இன்னொரு மனிதனுக்கு இளைப்பாறுதலை, சமாதானத்தை, ரெஸ்ட் கொடுக்கிறதுக்கு முடியவே முடியாது. ಯಾವ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದಲೂ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ, ಶಾಂತಿನಾಗಲಿ ಅಥವಾ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப இயேசு சொல்லுகிறார், என்கிட்ட இந்த இளைப்பாறுதல் இருக்கு. ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನನ್ನ ಬಳಿ ಈ ವಿಶ್ರಾಂತಿ ಉಂಟು, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, நீங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்றார். ನೀವು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ ಅನ್ನುತ್ತಾನೆ. இப்ப ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். ಈಗ ದೇವರು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವಾತನು. இந்த வாரத்திலே நான் உங்களுக்கு இந்த இளைப்பாறுதலை பற்றி பேச விரும்புகிறேன். ಈ ವಾರದಲ್ಲೂ ಆ ವಿಶ್ರಾಂತಿಯ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. அநேக காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ನೆನಪಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಭಾವಿಸುತ್ತೇನೆ. ஒருவேளை இந்த எபிசோட்லயே முடியல அப்படின்னு சொன்னா இதனுடைய தொடர்ச்சி அடுத்த எபிசோட்லயும் இருக்கும். ಒಂದು ವೇಳೆ ಈ ಒಂದು ಅಧ್ಯಯನದಲ್ಲಿ ಅದು ಮುಗಿಯಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮುಂದಿನ ಅಧ್ಯಯನದಲ್ಲೂ ಮುಂದುವರಿಸ್ತೇನೆ. இன்றைக்கும் நீங்கள் நிகழ்ச்சியை கவனமாய் கருத்தோடு பாருங்கள். வருகிற நாட்களிலும் நீங்கள் நிகழ்ச்சியை கவனமாய் பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த இளைப்பாறுதலின் ஆழமான ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். ಈ ದಿವಸದಲ್ಲೂ ಮುಂದಿನ ದಿವಸಗಳಲ್ಲೂ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಬಗ್ಗೆ ನಮಗೆ ತಿಳಿಸಲು ಬಹಳ ಆಸಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இப்ப ஆண்டவர் இந்த இளைப்பாறுதல் என்கிற இந்த விஷயத்தை ஒரு மிக முக்கியமான வேல்யூபிள் ஒரு விஷயமாக ஆண்டவர் மனிதனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ಈ ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬುದನ್ನು ದೇವರು ಬಹಳ ಬೆಲೆಯುಳ್ಳದಾಗಿ ದೇವರು ಜನರಿಗೆ ಪರಿಚಯಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப நான் உங்களிடத்துல நான் கேட்பேன், ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, எனக்கு இளைப்பாறுதல், நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதை விருப்பத்தோடு பெற்றுக்கொள்வீர்களா? ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆಂದರೆ ನೀನು ಅದನ್ನು ಬಯಸಿ ಸ್ವೀಕರಿಸ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ. நீங்க சின்ன பிள்ளைகளை நீங்க கடைக்கு கூட்டு போனீங்கன்னா, ನೀವು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಅಂಗಡಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರೆ நீங்க ஏதோ ஒண்ணு பிரியமா அவங்களுக்கு கொடுத்து வாங்கி கொடுக்குறீங்க. ನೀವು ಯಾವುದನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಅವರಿಗೆ ಕೊಂಡುಕೊಂಡು ಕೊಡುತ್ತೀರಾ. நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த காரியம் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லா இருக்கும், அவங்க சாப்பிடுவதற்கு ஏற்றது, உகந்தது, இதனால அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டு நினைச்சு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. ನೀವು ಆ ವಿಷಯವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡುವಾಗ ಅದು ಒಳ್ಳೆಯದು ಮತ್ತೆ ಆರೋಗ್ಯಕರವಾದದ್ದು, ಅವರಿಗೆ ಸೂಕ್ತವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಕೊಡುತ್ತೀರಾ. அப்ப நீங்க ஆரோக்கியத்தை குறித்து பார்க்கிறீர்கள், ಆದ್ರೆ ನೀವು ಅದರ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೂಡ ನೋಡುತ್ತೀರಾ. ஆனா அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன செய்றாங்க, எனக்கு இது வேண்டாம், அது டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னொன்னு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கங்க. ಆದರೆ ಆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಇದು ನನಗೆ ಬೇಡ, ಇನ್ನೊಂದನ್ನು ಕೊಂಡುಕೊಡು, ಅದರ ರುಚಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುತ್ತಾರೆ. ಅಂದರೆ பெற்றோராக உங்களுடைய மனது எப்படி இருக்கும்? ಹೆತ್ತವರಾದ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೇಗಿರುತ್ತೆ? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேகர்
என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எனக்கு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சில கூல் ட்ரிங்க்ஸை வந்து என்ன செய்வாங்கன்னா விரும்பி குடிப்பாங்க. ಆದರೆ ಇವತ್ತು ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ನನಗೆ ಈ ತಂಪು ಪಾನೀಯನೇ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಟ್ಟು ಅದನ್ನು ಕುಡಿಯುತ್ತಾರೆ. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது அவங்களுடைய தாகத்தை தணிக்கணும் இல்ல, வாய்க்கு ருசியா இருக்கும், நல்லா இருக்கும். ಅದರ ಒಂದು ಕಾರಣ ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅದು ನಮ್ಮ ದಾಹವನ್ನು ದಣಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ಬಾಯಿಗೆ ರುಚಿಕರವಾಗಿ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இயேசு கிறிஸ்து இது போலதான் நம்முடைய பிரயோஜனத்திற்கு எது நல்லது, நம்முடைய வாழ்வுக்கு எது ஆசீர்வாதமானது என்பதை அவர் உணர்ந்து சொல்லுகிறார். என்கிட்ட வாப்பா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். ಅದೇ ಪ್ರಕಾರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದು, ಸೂಕ್ತವಾದದ್ದು, ಆರೋಗ್ಯಕರವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ, ನಾನು ನಿನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ. நாம ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் கொடுங்க. ಆದರೆ ನಾವು ದೇವರೇ ನನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಎಲ್ಲ ಬೇಡ, ಒಂದು 10 ಲಕ್ಷ ಹಣವನ್ನು ಕೊಡು. எனக்கு இளைப்பாறுதல் வேணாம் ஆண்டவரே, கார் கொடுங்க. ನನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಡ ದೇವರೇ, ನನಗೆ ಕಾರು ಕೊಡು. எனக்கு இளைப்பாறுதல் வேணாம் ஆண்டவரே, எனக்கு வீடு கொடுங்க. ನನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಡ ದೇವರೇ, ನನಗೆ ಮನೆ ಕೊಡು. எனக்கு இளைப்பாறுதல் வேண்டாம் ஆண்டவரே, நான் ஃபாரின் ட்ரிப் போகணும். ನನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಡ ದೇವರೇ, ನಾನು ಹೊರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கொடுங்க. ನನಗೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ஒரு ಕೊಡು. நல்ல அம்சமா, நான் ஆரோக்கியமா நல்ல சந்தோஷத்தோட ஜாலியா வாழ்றதுக்கு எனக்கு வாழ்க்கை கொடுங்க. ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯಕರವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವನ ನಡೆಸುವಂತೆ ನನಗೆ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡು. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? ನಾನು ಯಾಕೆ ಇದನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார், என்ன ஆஃபர் பண்றாருன்றத நாம புரிஞ்சுக்காம நாம என்ன செய்றோம், நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவர்ட்ட காரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ಆದರೆ ಇವತ್ತು ಅನೇಕರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ದೇವರು ನಮಗೆ ಏನು ಕೊಡುತ್ತಾನೋ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಏನು ಬಯಸ್ತೇವೋ ಅದನ್ನೇ ದೇವರ ಬಳಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லுவேன், ஒரு விலையேற பெற்ற ஒரு பரிசாக, ஒரு வேல்யூபிளான விலை மதிப்பற்ற ஒரு பரிசாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பதுதான் இளைப்பாறுதல். ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ, ದೇವರು ಕೊಡುವಂತ ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬುದು ಬಹಳ ಬೆಲೆಯುಳ್ಳದಾಗಿದೆ. ಅದಕ್ಕೆ ಸಮಾನನಾದ ಬೆಲೆಯು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ಪ್ರಿಯರೇ, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நீங்க பாயில படுக்கிறீங்களோ இல்ல நல்ல சந்தன கட்டில்ல படுக்கிறீங்களோ அது முக்கியம் இல்ல, நீங்க படுத்தீங்கன்னா தூக்கம் வரணும். ನೀವು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗುತ್ತೀರೋ ಅಥವಾ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸುಗಂಧವಾದ ದ್ರವ್ಯವುಳ್ಳ ಒಂದು ಹಾಸಿಗೆಯ ಮೇಲೆ ಮಲಗುತ್ತೀರೋ, ಮಂಚದ ಮೇಲೆ ಮಲಗುತ್ತೀರೋ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಲ್ಲ. ಮಲಗಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಬರಬೇಕು. நீங்க தங்க தட்டுல சாப்பிடுறீங்களா இல்ல தகர தட்டுல சாப்பிடுறீங்களா அது முக்கியம் இல்ல. ನೀವು ಚಿನ್ನದ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಆಹಾರ ತಿನ್ನುತ್ತೀರಾ ಅಥವಾ ಕಬ್ಬಿಣದ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಆಹಾರ ತಿನ್ನುತ್ತೀರಾ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಲ್ಲ. நீங்க சாப்பிடுற சாப்பாடை நீங்க என்ஜாய் பண்ணி சந்தோஷத்தோட மனதிருப்தியோட சாப்பிடணும். ನೀವು ತಿನ್ನುವಂತ ಆಹಾರವನ್ನು ಸಂತೋಷದಿಂದಲೂ ಮನಸ್ಸಿನ ತೃಪ್ತಿಯಿಂದಲೂ ತಿನ್ನಬೇಕು. அப்ப நீ யார திருமணம் பண்ற அது முக்கியம் இல்ல, ஆனா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். ನೀವು ಯಾರನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, ಆ ನಿಮ್ಮ ಜೀವಿತವು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. நீ எப்படிப்பட்ட வேலையில இருக்கிறன்றது முக்கியம் இல்ல, அந்த வேலை ஒண்ணு வாழ்வை ஆசீர்வதிக்கிறதா அதுதான் முக்கியம். ನೀವು ಯಾವ ಪ್ರಕಾರದ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, ಆ ಕೆಲಸವು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಿದೆಯೇ ಎಂಬುದು ಮುಖ್ಯ. இன்றைக்கு அநேகருடைய வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்கும். ಇವತ್ತು ಅನೇಕರ ಮನೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಅರಮನೆಯಂತೆ ಇರುತ್ತದೆ, ஆனா உள்ளுக்குள்ள சமாதானம் இருக்காது தெரியுங்களா? ಆದರೆ ಅದರ ಒಳಗೆ ಸಮಾಧಾನ ಇರೋದಿಲ್ಲ ಗೊತ್ತಾ? உள்ளுக்குள்ள நிம்மதி இருக்கிறது இல்ல. ಒಳಗೆ ನೆಮ್ಮದಿ ಇರೋದಿಲ್ಲ ಗೊತ್ತಾ? நல்ல வசதிகள் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிட முடியாது. ಒಳ್ಳೆಯ ವಸತಿ ಇದೆ, ಆದರೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನಲು ಆಗೋದಿಲ್ಲ ಗೊತ್ತಾ? ஜனங்களுடைய வாழ்க்கையில பயம் திகில் பிடித்துக்கொண்டு அவர்களை ஆட்டுகிறது. ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಭಯವು ದಿಗಿಲು ಅವರನ್ನು ಹಾಗೆಯೇ ಅಲುಗಾಡಿಸ್ತಾ ಇದೆ. அநேகருடைய வாழ்க்கையை அசுத்த ஆவிகள் ஆட்கொண்டு அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றன. ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಶುದ್ಧ ಆತ್ಮವು ಹಿಡಿದವರಾಗಿ ಅವರ ಜೀವಿತವನ್ನೇ ಹಿಡಿತದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುತ್ತದೆ. ஜனங்கள்ட்ட அவங்க வந்து மனப்பூர்வமா சந்தோஷத்தோட பேச முடியாது. ಜನರ ಬಳಿ ಬಂದು ಅವರು ಮನಪೂರ್ತಿಯಾಗಿ ಸಂತೋಷದಿಂದ ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ. எல்லாரையும் பயத்தோட சந்தேகத்தோட தான் பழகிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஹேண்டிகேப்ட் வாழ்க்கை இருக்கும், ஊனமுற்ற ஒரு வாழ்க்கை. ಅವರ ಜೀವಿತಗಳು ಒಂದು ಅಂಗವಿಕಲ ಚೇತನದಂತೆ ಇರುತ್ತದೆ. ಎಲ್ಲರ ಬಳಿ ಸಂತೋಷವಾಗಿ ಕೂಡ ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ, ಭಯದಿಂದ ಇರುತ್ತಾರೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவங்களுக்கு இந்த வேல்யூபிள் கிஃப்ட்னுடைய அருமை அவங்களுக்கு தெரியல. ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಒಂದು ಉಡುಗೊರೆಯ ಬೆಲೆಯು ಅವರಿಗೆ ತಿಳಿಯೋದಿಲ್ಲ. இளைப்பாறுதல் தேவை, ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕು. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா இளைப்பாறுதல். ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ದೇವರ ಬಳಿಯಿಂದ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ
ಕೊಡುವಂತ ಉಡುಗೊರೆ ಏನಂದ್ರೆ ವಿಶ್ರಾಂತಿ. உங்களுடைய ஆத்துமாவுல திகில் இருக்கா? ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ದಿಗಿಲು ಇದೆಯಾ? இன்றைக்கான ஆத்துமாவுல கலக்கம் இருக்கா? ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಂದು ಕಳವಳ ಇದೆಯಾ? உங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு கொந்தளிப்பு காணப்படுகிறதா? ನಿಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಂದು ಉಬ್ಬಿಸುವಿಕೆ ಇದೆಯಾ? நல்லா கவனிங்க, சீஷர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருக்கும்போது அங்க கடல் கொந்தளிக்கிறது. ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ, ಶಿಷ್ಯರು ಹಡಗಿನಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಸಮುದ್ರವು ಅದು ಉಕ್ಕಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆண்டவரே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. ದೇವರೇ, ನಾವು ಮುಳುಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ, ನಿಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. எத்தனை ஜனங்கள் யாரோ வந்து எனக்கு உதவ மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க தெரியுங்களா? ಇವತ್ತು ಎಷ್ಟೋ ಜನರು ಯಾರಾದರೂ ಬಂದು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಿಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ஐயா, நான் ನೋಡುತ್ತಾರೆ. எவ்வளவோ மற்றவங்களுக்கு செஞ்சேன், இன்னைக்கு எனக்கு பிரச்சனை யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ನಾನು ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ನನ್ನ ಸಮಸ್ಯೆಗೆ ಇವತ್ತು ಯಾರು ಬರುತ್ತಿಲ್ಲ எவ்வளவு ಅನ್ನುತ್ತಾರೆ. பிரச்சனையில் இருக்கிறேன், இன்னைக்கு நான் மரித்து போகிற தக்க சூழ்நிலையில நான் இருக்கிறேன், யாரும் உதவுகிறதுக்கு இல்ல, நான் அனாதையா நின்னுட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. ಇವತ್ತು ಸಾಯುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ, ಅನಾಥನಾಗಿದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುತ್ತಾರೆ. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த விலையேற பெற்ற ஒரு வரமாகிய பரிசாகிய கிஃப்ட் ஆகிய இளைப்பாறுதலை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ, ಆ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಉಡುಗೊರೆಯನ್ನು, ಪ್ರಶಸ್ತಿಯನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. அந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த விலையேற பெற்ற கிஃப்ட், அது உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும். ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೊಡುವಂತ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಉಡುಗೊರೆ ಇದೆ ನೋಡಿ, ಪ್ರಶಸ್ತಿ ಇದೆ ನೋಡಿ, ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. தூங்கி கொண்டிருக்கிற இயேசு எழுந்து சொல்லுகிறார், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலா இரு, சமாதானம் உண்டாயிற்று. ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಂತ ಯೇಸು ಎದ್ದು ಹೀಗಂದನು, ಬಿರುಗಾಳಿಯೇ ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರು ಎಂಬುದಾಗಿ. ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಮಾಧಾನ ಉಂಟಾಯಿತು. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே கொந்தளித்து கொண்டிருக்கிறதா வாழ்க்கை? ಅದೇ ಪ್ರಕಾರ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ಈ ರೀತಿಯಾದ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸ್ತಾ ಇದೆಯಾ? நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே அந்த இளைப்பாறுதலை எனக்கும் கொடுங்கப்பா. ನೀವು ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿರಿ, ದೇವರೇ ಆ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ನನಗೂ ಕೂಡ ಕೊಡಿ. இப்ப நீங்க இந்த இளைப்பாறுதல் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிலத்துல ரெஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஒரு தூக்கம் அல்லது செயல்பாட்டிலிருந்து அமைதி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ಈ ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬುದಾಗಿ ಈ ಪದದ ಅರ್ಥ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ರೆಸ್ಟ್ ಎಂಬುದಾಗಿದೆ. ಅಂದ್ರೆ ಕೆಲಸ ಮಾಡುವುದರಿಂದ ವಿಶ್ರಾಂತಿ ಪಡೆಯುವುದು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஒருத்தன் கஷ்டமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவன் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் இளைப்பாறுதல். ಒಬ್ಬ ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಅಂದರೆ ಆತನ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಪಡೆಯೋದೇ ವಿಶ್ರಾಂತಿ. நீங்க தமிழ்ல நீங்க பார்க்கிற பொழுது இதற்கு இளைப்பாறுதல் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ನೀವು ತಮಿಳು ಮತ್ತೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ರೆಸ್ಟ್ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಇದೆ. இந்த ரெஸ்ட் அவங்க எதற்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய பணிகளை எல்லாம் முடிச்சிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு, தங்களுடைய சரீர வலிகளை எல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு, தங்களுடைய சரீரத்தை என்ன செய்யறாங்கன்னா ஒரு ரெஸ்டிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ಈ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುವಾಗ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಿ ಅದರಿಂದ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಪಡೆಯೋದು ಮತ್ತೆ ಅವರ ದೇಹವನ್ನು ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿಗೊಳಿಸೋದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த வியாதியா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ, ಯಾವುದಾದ್ರೂ ವೈದ್ಯರ ಬಳಿ ಹೋದರೆ ಏನೇ ಸಮಸ್ಯೆ ನಾವು ತಿಳಿಸಿದರೂ ಅವರು ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ವಿಶ್ರಾಂತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ, நல்லா தூங்குறீங்களா, ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ, தூக்கத்துல எதுவும் பிரச்சனை வருதா, ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆ ಇದೆಯಾ, 8 மணி நேரம் தூங்குகிறீர்களான்னு கேக்குறாங்க. 8 ಗಂಟೆಯಾದ್ರೂ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ஏன் ಕೇಳುತ್ತಾರೆ. சொன்னா, ಯಾಕೆಂದರೆ ஒரு மனிதனுக்கு இந்த ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களும் பாதிக்கப்படுகிறது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಈ ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬುದು ಇಲ್ಲ ಅಂದರೆ ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ. உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஒரு நைட்டு ஒழுங்கா ஒரு மனுஷன் தூங்கலன்னு சொன்னா அவனுக்கு 2-3 நாட்கள் அந்த பாதிப்பு சரீரத்துல தெரியுது. ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರಬಹುದು, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಒಂದು ರಾತ್ರಿ ನಿದ್ದೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಆತನಿಗೆ ಮುಂದಿನ 2 ದಿವಸ ಬಹಳ ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அவனுக்கு அந்த தூக்கத்தை தொலைத்தாலே அவருடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ಆ ನಿದ್ದೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರೆ ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಷ್ಟೊಂದು ಸಮಸ್ಯೆ ಎದುರಾಗುತ್ತದೆ. இன்னும் சிலரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, ஆனா உள்ள புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ಇನ್ನು ಕೆಲವು ಜನರನ್ನು ನೋಡುವಾಗ ಹೊರಗಡೆ ನೋಡೋದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸ್ತಾ ಇರುತ್ತದೆ. உள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்கும், பயம் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், அவங்களுக்கு திகில் இருக்கும், அவங்க அநேக காரியங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. ಆದರೆ ಅವರ ಒಳಗಡೆ ನೋಡುವಾಗ ಅವರಿಗೆ ಭಯ, ದಿಗಿಲು ಮತ್ತೆ ಕೋಪ, ಅನೇಕ ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಪಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. நீங்க சிலரை பாருங்க, நல்லா இருந்தாருங்க ஆனா தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க.
ಆದ್ರೆ ಕೆಲವು ಜನರು ನಾವು ನೋಡುವಾಗ ಅವರು ಚೆನ್ನಾಗೇ ಇದ್ದರು, ಆದ್ರೆ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಂಡರು ಅನ್ನುತ್ತಾರೆ. இவரா இப்படி பண்ணிக்கிட்டாருன்னு சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஷாக்கா கேட்பாங்க. ಈ ವ್ಯಕ್ತಿನ ಹೀಗೆ ಮಾಡಿಕೊಂಡ್ರು ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವು ಜನರು ಕೇಳುವಾಗ ಆಘಾತವನ್ನು ಪಡುತ್ತಾರೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவங்க வெளியில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, ஆனா உள்ள செத்துட்டாங்க. ಆದ್ರೆ ಅವರು ಹೊರಗಡೆ ನೋಡೋದಕ್ಕೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರು, ಆದ್ರೆ ಅವರ ಒಳಗಡೆ ಸತ್ತವರಾಗಿದ್ದರು. அநேகருடைய வாழ்க்கை பார்க்கிறதுக்கு அப்படிதாங்க இருக்கு. வெளியில நல்லா இருக்கிறாங்க, ஆனா உள்ள சந்தோஷம் செத்து போச்சு, நிம்மதி செத்து போச்சு. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಅನೇಕರನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಹೊರಗಡೆ ಚೆನ್ನಾಗಿರುವವರಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಸಂತೋಷ ಎಂಬುದು ಸತ್ತು ಹೋಗಿರುತ್ತದೆ. ஒரு வீட்டை விட்டு வெளியில வரும்போது நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நகைகள்லாம் போட்டிருக்காங்க, மேக்கப்லாம் போட்டிருக்காங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, நல்லா சிரிக்கிறாங்க, பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ಒಬ್ಬರು ಮನೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಬಟ್ಟೆ ಧರಿಸಿರ್ತಾರೆ, ಒಡವೆನ ಹಾಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಲಿಪ್ಸ್ಟಿಕ್ ಹಾಕಿರ್ತಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಅಲಂಕಾರವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ஆனா உள்ள வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த மேக்கப்பை கலைக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையே கலைஞ்சு போயிருது. ಆದ್ರೆ ಮನೆಯ ಒಳಗಡೆ ಹೋಗುವಾಗ ಅವರ ಮೇಕಪ್ ಅನ್ನು ತೆಗೆಯುವ ಪ್ರಕಾರ ಅವರ ಜೀವಿತವೇ ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. நிஜ வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அது மிக மோசமாக இருக்கிறது, அது அசிங்கமாக இருக்கிறது. ನಿಜ ಜೀವಿತವನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ಬಹಳ ಮೋಸಕರವಾಗಿಯೂ ಅಲಕ್ಷ್ಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. இப்போ நான் இந்த ரெஸ்ட் அப்படின்றத ரெண்டு விதமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಈ ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬುದನ್ನು ಎರಡು ಭಾಗವಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ஒன்று சரீர பிரகாரமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ரெஸ்ட் இருக்கு. ಒಂದು ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ವಿಶ್ರಾಂತಿ ಇದೆ. இரண்டாவது ஒரு இன்னர் ரெஸ்ட்னு இருக்கு. ஆத்மீக பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக உள்ள நம்மளுடைய இருதயத்துல நம்ம சமாதானமா இருக்கிறது. ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಳಗಿನ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬುದು ಕೂಡ ಇದೆ. எந்த பதட்டமும் சில நேரங்களில் சில ஜனங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பதட்டப்பட மாட்டாங்க. ಕೆಲವು ಜನರನ್ನು ನೋಡುವಾಗ ಎಷ್ಟೇ ಸಮಸ್ಯೆ ಆದ್ರೂ ಅವರು ಕಳವಳ ಪಡೋದಿಲ್ಲ, நிதானமா இருப்பாங்க. ಅವರು ನಿಧಾನವಾಗಿರ್ತಾರೆ. அவங்களுக்குள்ள எந்த பதற்றமும் வராது. சில பேர் வாங்க இங்க அங்கே ஓடுவாங்க, பல காரியங்களை பண்ணுவாங்க, கூச்சல் குழப்பங்களை போடுவாங்க. ಕೆಲವು ಜನರನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರಲ್ಲಿ ದಿಗಿಲು ಬಂದ ನಂತರ ಕಿರ್ಚಾಡ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ತಿರುಗಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆனால் சிலருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ಆದ್ರೆ ಕೆಲವು ಜನರನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಅವರು ನಿಧಾನದಿಂದಲೂ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಇದ್ದರೂ ಅದನ್ನು ಅವರು ಕೈಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? அவங்களுக்கு உள்ள சமாதானம் இருக்கு. ಅಂತವರಿಗೆ ಒಳಗೆ ಸಮಾಧಾನ ಇರುತ್ತದೆ. அவங்களுக்கு உள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறது. ಅವರ ಒಳಗೆ ಒಂದು ಸ್ಥಿರವಾದ ವಿಷಯವಿದೆ. நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳನ್ನು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಿಂದ ನಿಮಗೆ ತೋರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತೇನೆ. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்களை தேவன் உண்டு பண்ணி கொண்டு வருகிறார். ನಾವು ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்படின்ற வார்த்தை, இளைப்பாறுதல் அப்படின்ற வார்த்தை முதலாவது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆதியாகமத்தினுடைய துவக்க பகுதியிலே இருக்கிறது. ಈ ಆದಿಕಾಂಡ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಈ ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬ ಒಂದು ಪದದ ಪ್ರಾರಂಭವು ಅಲ್ಲಿಂದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. தேவன் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி கொண்டு வந்தார். முதலாவது நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் சொல்லி எல்லா நாட்களுக்கான பட்டியல்களும் அங்கு கொடுக்கப்படுகிறது. ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲನೇ ದಿವಸ, ಎರಡನೇ ದಿವಸ, ಮೂರನೇ ದಿವಸ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪಟ್ಟಿಯ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ಇದೆ. 2ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது, ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದ ಆರಂಭದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ಹೀಗೆ ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ಅವುಗಳಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವು ನಿರ್ಮಿತವಾದವು. ದೇವರು ತನ್ನ ಸೃಷ್ಟಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟು 7ನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ವಿಶ್ರಾಮಿಸಿಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಇದೆ. நல்லா கவனிங்க. இந்த இளைப்பாறுதலை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதற்காக இந்த வார்த்தைக்கான ஒரு பின்னணியை நான் கொடுக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய இளைப்பாறுதலின் அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ಈ ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬ ಒಂದು ಪದದ ಒಂದು ಹಿಂದಿನ ಅರ್ಥವನ್ನು ಕೊಡಲು ನಾನು ಬಯಸುತ್ತೇನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. இப்ப நல்லா கவனிங்க. இந்த இளைப்பாறுதல் அப்படின்றதற்கான ஒரு பொருளை நான் ஏற்கனவே ஜெனரலா சொல்லிட்டேன்.
செய்கிற வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு வந்து ஓய்ந்திருப்பதுன்னு நான் சொன்னேன். ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬ ಪದದ ಅರ್ಥದ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ನಾನು ತಿಳಿಸಿದೆ. ಸಾಧಾರಣವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಬಂದು ವಿಶ್ರಾಮಿಸುವುದು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது தேவன் தான் செய்து முடித்த எல்லா கிரியைகளையும் நிறைவேற்றின பின்பாடு அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ನಾವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆತನು ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ವಿಶ್ರಾಮಿಸಿಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಿದೆವು. இன்னொரு வார்த்தையில நீங்க இன்னொரு இடத்துல the rest அல்லது தங்குகிறது இளைப்பாறுகிறது என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ಈ ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬುದು ತಂಗೋದು ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಅದು ಪದವು ಬಳಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திற்கு வாருங்கள். ನೀವು ಅದೇ ಪ್ರಕಾರ ಆದಿಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலை அரராத் என்னும் மலைகளின் மேல் ತಂಗಿಟ್ರು என்று 7ನೆಯ ತಿಂಗಳಿನ 17ನೆಯ ದಿನದಲ್ಲಿ ನಾವೆಯು ಅರರಾತ್ ಸೀಮೆಯ ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ ನಿಂತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿದೆ. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேலை ரெஸ்ட் இல்லாம ஜலத்துல ஆடிக்கிட்டே இருந்துச்சு, தண்ணியில ஆடிக்கிட்டே இருந்துச்சு, பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தது. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಆ ನಾವೆಯು ನೀರಿನಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಇಲ್ಲದೆ ತಿರುಗಾಡುತ್ತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ஆனா ஒரு ನೋಡುತ್ತೇವೆ. குறிப்பிட்ட நாள்ல அந்த தண்ணீர் வற்றுகிற பொழுது அது ஒரு மலையில வந்து ரெஸ்ட் எடுத்துச்சு, உட்கார்ந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಆ ನೀರು ಎಲ್ಲ ತಗ್ಗಿದಾಗ ಆ ಒಂದು ನಾವೆಯು ಬಂದು ನಿಂತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ இப்ப நல்லா ನೋಡುತ್ತೇವೆ. கவனிங்க, ஒரு மனிதன் வேலையிலிருந்து ஓய்வு எடுக்கிறதற்கு ஒரு ஓய்வு தேவை என்பதை ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியாக அதை ஏற்படுத்தி காண்பிக்கிறார். ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಕೆಲಸದಿಂದ ವಿಶ್ರಾಮಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರೊಂದು ಮಾದರಿಯಾಗಿ ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும், அவசியம், அது உண்மைதான். ಇನ್ನೊಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಿಗೂ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಅದು ಮುಖ್ಯ. நீங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஓடிட்டே இருக்க முடியாது, அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಯಂತ್ರ ಅದು ನಿರಂತರವಾಗಿ ಚಲಿಸ್ತಾನೆ ಇರೋದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕು. நம்மளுடைய சரீரம் கூட ஒரு மெஷின் கிடையாது, நமக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்றாங்க. ನಮ್ಮ ಶರೀರವು ಕೂಡ ಒಂದು ಯಂತ್ರವಲ್ಲ, ಅದಕ್ಕೂ ಕೂಡ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ವೈದ್ಯರು ತಿಳಿಸುತ್ತಾರೆ. எப்படி நம்மளுடைய சரீரத்திற்கு ரெஸ்ட் தேவையோ அதே போல நம்மளுடைய சிந்தைக்கு, நம்மளுடைய இருதயத்திற்கு, நம்மளுடைய அந்த செரிமான கிரியைகளுக்கெல்லாம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ಹೇಗೆ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕೋ ಅದೇ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಒಂದು ಆಲೋಚನೆಗೆ, ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಅಂಗಾಂಗಗಳಿಗೂ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இப்ப தேவன் ஓய்ந்திருந்தார்னு பார்க்கிறோம், பேலை ஓய்ந்திருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ದೇವರು ವಿಶ್ರಾಮಿಸಿಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಅದೇ ಪ್ರಕಾರ ನಾವೆಯೂ ನಿಂತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ஆனா ನೋಡುತ್ತೇವೆ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த ரெஸ்ட் அல்லது இளைப்பாறுதல்ன்றத ஒரு கட்டளையாகவே கொடுக்கிறார். ಆದರೆ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರು ಈ ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬುದನ್ನು ಒಂದು ಆಜ್ಞೆಯಾಗಿ ಕೂಡ ಕೊಡುತ್ತಾರೆ. நீங்கள் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ನೀವು ವಿಮೋಚನ ಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ 23வது வசனத்தை கவனியுங்கள். ಅಲ್ಲಿ 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். ಅದಕ್ಕೆ ಅವನು, ಇದು ಯೆಹೋವನು ಹೇಳಿದ ಮಾತು, ನಾಳೆ ವಿರಾಮ ಮಾಡಿಕೊಳ್ಳತಕ್ಕ ಯೆಹೋವನ ಪರಿಶುದ್ಧ ಸಬ್ಬತ್ ದಿನವಾಗಿದೆ. ಈ ಹೊತ್ತಿಗೆ ಸುಡಬೇಕಾದುದನ್ನು ಸುಟ್ಟು ಬೇಯಿಸಬೇಕಾದುದನ್ನು ಬೇಯಿಸಿದ ನಂತರ ಮಿಕ್ಕದ್ದನ್ನು ನಾಳೆಯ ತನಕ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ ಅಂದನು. இங்கே மோசே முதல் முறையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு ஓய்வு நாளை அறிமுகப்படுத்துகிறார். ಇಲ್ಲಿ ಮೋಶೆಯು ಮೊದಲನೇ ಸಾರಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಈ ವಿರಾಮ ದಿವಸದ ಬಗ್ಗೆ ಪರಿಚಯ ಮಾಡುತ್ತಾನೆ. நல்ல கவனிங்க, இங்க ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಇಲ್ಲಿ ಎರಡು ವಿಷಯ ಬಹಳ ಮುಖ್ಯ. அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த ஓய்வை வந்து லிட்ரலா எடுத்துக்கிட்டு நாம என்ன செய்யணும், தேவனுக்கு ஆராதனை பண்றத ஒரு சிலர் எம்பசைஸ் பண்ணுவாங்க,
இன்னொரு சிலர் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நம்ம எல்லாம் ஓய்வுல இருக்கணும்ன்றதையும் எம்பசைஸ் பண்ணுவாங்க. ಈ ವಿರಾಮ ಮಾಡಬೇಕು ಸಬ್ಬತ್ ದಿನ ಅಂದ್ರೆ ಕೆಲವು ಜನರು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸ್ತಾರೆ. ಆದರೆ ಕೆಲವು ಜನರು ಯಾವ ಕೆಲಸವೂ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರೋತ್ಸಾಹಿಸ್ತಾರೆ. இதுல ரெண்டும் முக்கியம்தான். ಇದರಲ್ಲಿ ಎರಡು ಕೂಡ ஒன்று ಮುಖ್ಯವೇ. கர்த்தருடைய ஓய்வு நாள் அப்படின்றது அந்த நாள் கர்த்தருக்குரியது. ಒಂದು ಕರ್ತನ ಸಬ್ಬತ್ ದಿನ ಎಂಬುದು ಅದು ಕರ್ತನಿಗೆ ಸೇರಿದ್ದು, இதுவும் முக்கியம்தான். ಅದು ಕೂಡ ಮುಖ್ಯವೇ. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாரத்துல ஒரு நாள் நம்மளுடைய சரீரத்திற்கும் ஓய்வு தேவை. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೂ ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕು. இந்த உண்மையை புரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனங்களுக்கு, நீ 6 நாள் வேலை செய், 7வது நாள் ஓய்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ಈ ನಿಜವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡ ದೇವರಿಗೆ ಅನ್ನುತ್ತಾರೆ, 6 ದಿವಸ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡಿ, ಒಂದು ದಿವಸ ನೀವು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಪಡೆಯಿರಿ. நீங்கள் யாத்ராகமம் 23வது அதிகாரத்திற்கு வாருங்கள். ನೀವು ವಿಮೋಚನ ಕಾಂಡ 23ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ 12வது வசனத்திலே இந்த வார்த்தை இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯವು ಇನ್ನೂ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளையையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. 6 ದಿವಸಗಳು ನಿಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ನಡೆಸಿ 7ನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡದೇ ಇರಬೇಕು. ಆ ಹೊತ್ತು ನಿಮ್ಮ ಎತ್ತುಗಳು, ಕತ್ತೆಗಳು, ದಾಸದಾಸಿಯರು, ಪರದೇಶಸ್ಥರು ವಿಶ್ರಾಮಿಸಿಕೊಳ್ಳಲಿ. இங்க நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு உண்மையை நான் உங்களுக்கு உணர்த்தி சொல்ல விரும்புகிறேன். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. இங்க ஆண்டவர் 7வது நாள்ல வந்து நீ ஆராதனை பண்ணுன்னு அவர் சொல்லலைங்க. ಇಲ್ಲಿ ದೇವರು 7ನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ನೀನು ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡು ಅಂತ ತಿಳಿಸಲಿಲ್ಲ. நாம அந்த தினத்தை ஆராதனைக்கும் நாம நியமிச்சுக்கிட்டோம், அதுல எந்த தவறும் கிடையாது. ಹೌದು, ಆ ದಿವಸವನ್ನು ನಾವು ಆರಾಧನೆಗೆ ನೇಮಿಸಿದ್ದೇವೆ, ಅದರಲ್ಲಿ ಯಾವ ತಪ್ಪು ಇಲ್ಲ. ஆனால் இங்க ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னன்னா, உன் ஆடு மாடுகளுக்கு ரெஸ்ட் வேணும்பா. ಆದ್ರೆ ದೇವರು ಆ ಜನರಿಗೆ ತಿಳಿಸೋದು ಏನಂದ್ರೆ, ನಿನ್ನ ಎತ್ತು ಕತ್ತೆಗಳಿಗೂ ಅವರಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕು. உன் வேலைக்காரன், உன் வேலைக்காரி, உன் பிள்ளைகளுக்கு ரெஸ்ட் வேணும். ನಿನ್ನ ದಾಸ ದಾಸಿಯರು, ಕೆಲಸದವರು ಎಲ್ಲರಿಗೂ ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕು. உனக்கு ரெஸ்ட் வேணும். நீ ஓடிக்கிட்டே இருக்காத, 6 நாள் வேலை செய், 7வது நாள்ல ஓய்ந்துரு. உன் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடு, உன் சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடு, உன்னுடைய உடம்புல இருக்கிற பாடி பார்ட்ஸுக்கு ரெஸ்ட் கொடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ನೀನು ಕೂಡ ವಿಶ್ರಾಮಿಸಿಕೊಳ್ಳು, ನಿನ್ನ ದೇಹಕ್ಕೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡು, ನೀನು ಮಾಡಿದಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡು, 7ನೇ ದಿವಸ ನೀನು ವಿಶ್ರಾಮಿಸು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಅಂದನು. நான் இந்த முடிக்கிற ஒரு நேரத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லி உணர்த்த விரும்புகிறேன். ಈ ಒಂದು ಮುಕ್ತಾಯದ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. அருமையான கணவன் மனைவியே, பெற்றோரே, நான் உங்களுக்கு சொல்லுவேன், வேலைன்னு வேலைக்கு ஓடிட்டே இருக்காதீங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ಗಂಡ ಹೆಂಡತಿಯರೇ, ಹೆತ್ತವರೇ, ಕೆಲಸ ಅಂತ ಓಡುತ್ತಾ ಇರಬೇಡಿ. ஒரு நாள் நீங்க குடும்பத்துக்கு நேரத்தை கொடுங்க. ಒಂದು ದಿವಸ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ಸಮಯವನ್ನು ಮೀಸಲಿಡಿ. மனைவிக்கு நேரத்தை கொடுங்க. ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಹೆಂಡತಿಗೋಸ್ಕರ ಸಮಯ ಮೀಸಲಿಡಿ. ಗಂಡನಿಗೆ ಸಮಯ ಮೀಸಲಿಡಿ. நேரத்தை கொடுங்க. ಮಕ್ಕಳಿಗೆ ಸಮಯವನ್ನು ಮೀಸಲಿಡಿ. பெற்றோர்களுக்கு நேரத்தை கொடுங்க. ಹೆತ್ತವರಿಗೆ ಸಮಯವನ್ನು ಮೀಸಲಿಡಿ. நம்ம காரணம் காமிச்சிட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை விட்டு எஸ்கேப் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்க கூடாது. ಕೆಲಸವನ್ನು ಕಾರಣ ತೋರಿಸಿ ಯಾವಾಗಲೂ ಕುಟುಂಬದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಬಾರದು. ஒரு நாள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசி சேர்ந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து அன்றைய நாளிலே நல்ல இளைப்பாரி சந்தோஷமா இருங்க. ಒಂದು ದಿವಸ ನಾವು ಜೊತೆಗೂಡಿದವರಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ಸಂತೋಷಕರವಾಗಿ ನಾವು ಇರೋಣ. உங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೊಸ ಬಲ ಉಂಟಾಗುತ್ತದೆ. உங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நீங்க வேலைக்கு போயிட்டு குடும்பத்துல பிரச்சனைன்னு சொன்னா நீங்க வேலையில போயிட்டு குடும்பத்தை தான் நினைச்சிட்டு உட்கார்ந்திருப்பீங்க. ನೀವು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿದರೆ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ನೆನಪಾಗುತ್ತದೆ. குடும்பத்திற்கு நேரம் முக்கியம். ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸಮಯ ಮುಖ್ಯ. உங்கள் மனைவிக்கு நேரம் முக்கியம். ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಸಮಯ உங்கள் ಮೀಸಲಿಡಿ. கணவனுக்கு நேரம் மிக முக்கியம். ನಿಮ್ಮ ಗಂಡಂದಿರಿಗೆ ಸಮಯ ಮೀಸಲಿಡಿ. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. நாளைக்கு உங்க பிள்ளைகளை நீங்க எதிர்பார்த்தாலும் அவங்க கையில கிடைக்க மாட்டாங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಸಮಯವನ್ನು ಮೀಸಲಿಡಿ. ನಾಳೆ ದಿವಸ ಎದುರು ನೋಡಿದ್ರು ಅವರು ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. இளைப்பாறுதல் மிக முக்கியம். ವಿಶ್ರಾಂತಿ ಬಹಳ ಮುಖ್ಯ.